எக்ஸசைஸ் 8.1ல் கொஷின் நம்பர் 7 இந்த வீடியோவில் பார்க்குறோம். கொஷின் என்ன கொடுக்குறாங்கன்னா, ஷோ தட் த பர்சன்டேஜ் எரர். ஷோ தட் த பர்சன்டேஜ் எரர் இன் the nth root of a number. Nth root of a number is approximately 1 by n times the percentage error in the number. So இந்த ஸ்டேட்மெண்ட் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அந்த நம்பர்னு சொல்கிறாங்களோ அது வந்து எக்ஸ்னு எடுத்துக்கிறேன். லெட் எக்ஸ் பி த நம்பர் அப்படின்னு. இப்போ இனிமேல் இந்த நம்பர்னு வர்ற இடத்துல எக்ஸ்ன்னு ரீட் பண்ணால் போதும். அடுத்து nth root of a number அதான் ஒய்னு எடுத்துக்கிறேன். அப்போ y ஈக்குவல் டு nth root of a number. அப்போ nth root of a numberனு வர்ற இடத்துல ஒய்னு யூஸ் பண்ணிக்கலாம். அப்போ இதுதான் ஒய், இது எக்ஸ். ஸோ இப்போ என்ன ப்ரூவ் பண்ண சொல்கிறாங்கன்னா, டு ப்ரூவ் கொஸ்டின் பாருங்கள், பர்சன்டேஜ் எரர் இன் the nth root of a number, a percentage error in y is approximately 1 by n times percentage error in x. இதுதான் கொஸ்டின். ஸோ ஷோ தட் எடுத்துகிட்டு என்ன போட்டிருக்கேன், டு ப்ரூவ் போட்டிருக்கேன். the percentage error in nth root of a number is approximately 1 by n times percentage error in xன்னு போட்டாச்சு. இதை ப்ரூவ் பண்ணணும். இதை ப்ரூவ் பண்ணுறதுக்கு நம்ம எடுக்கிற அசம்ஷன் என்ன அப்படின்னா, ஃபஸ்ட்டு கொடுத்த ஃபங்க்ஷன் தான் அந்த y ஈக்குவல் டு nth root of x இருக்குல்ல, அது x power 1 by n எழுதிடலாம். இந்த இதை இப்படி எழுதிடலாம். இப்போ இதை லாக் எடுக்க போகிறோம் ரெண்டு சைடும். ஸோ லாக் ஒய்ன்னு எழுதிட்டோம்னா அந்த பக்கம் வந்து லாக் எடுக்கும்போது 1 by n முன்னாடி வந்துடும், லாக் எக்ஸ் மட்டும்தான் இருக்கும். இப்போ இதை டிஃபரன்ஷியேட் பண்ண போகிறோம். ஸோ டிஃபரன்ஷியேட் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ் தான். ஸோ லாக் ஒய் டிஃபரன்ஷியேட் பண்ணால் 1 by y, அப்புறம் ஒய்யை டிஃபரன்ஷியேட் பண்ணால் dy by dx 1 by n, log x டிவைட் பண்ணால் 1 by x. அப்போ dy by y இருக்குல்ல, அது இந்த சைடே வச்சுக்கிடுவோம். அந்த சைடு 1 by n 1 by x, dx அங்கிட்டு மேலே போயிடும். அப்போ இங்கே வந்துடும் dx. இப்போ ரெண்டு சைடு நான் என்ன பண்ணுவேன், ஒரு 100 மல்டிப்ளை பண்ணுறேன். அப்போது dy by y இன்ட்டு 100. 100 ஏன் சேர்க்குறோன்னா பர்சன்டேஜ் ஒரு வேர்டு கொண்டு வரணும், அதுக்கு 100 இருந்தால் தான் கொண்டு வர முடியும். இன்ட்டு 100. ஒரிஜினல் ஃபார்ம்லன்னா டிக்கு பதிலாக டெல்லுன்னு யூஸ் பண்ணணும். del y by இன்ட்டு டெல்னா டிஃபரன்ஸ் தான், வேறு ஒன்றும் இல்லை. அப்படி வரும்போது இந்த ஈக்குவல் டு அப்ராக்சிமேட்லின்னு ஆயிரும். 1 by n டைம்ஸ் del x by x இன்ட்டு 100. இப்போ இதுக்கு மட்டும் ஒரு ப்ராக்கெட், அப்புறம் இங்கே இதுக்கு மட்டும் ஒரு ப்ராக்கெட். இந்த ப்ராக்கெட்டுக்குள்ளே இருக்கிறதுக்கு பேர் என்னென்னா, இந்த மொத்த ஃபார்மில் எதை டினோட் பண்ணுதுன்னா பர்சன்டேஜ் எரர் இன் ஒய், இங்கே வந்து பர்சன்டேஜ் எரர் இன் எக்ஸ். அப்போ என்ன சொல்லிக்கலாம், இதை பர்சன்டேஜ் எரர் இன் ஒய்னு வேர்டிங்கில் எழுதிடலாம். அப்ராக்சிமேட்லி இங்கே 1 by n போட்டுட்டு இந்த இடத்துல பர்சன்டேஜ் எரர் இன் எக்ஸ். ஸோ சம் முடிஞ்சிருச்சு, அவ்வளோதான். ஒய்னா என்ன, nth root of a number. எக்ஸ்னா என்ன, நம்பர். ஸோ இப்போ என்ன எழுதிடலாம், பர்சன்டேஜ் எரர் இன் nth root of a number அப்ராக்சிமேட்லி 1 by n டைம்ஸ்னால் மல்டிப்ளிகேஷன், பர்சன்டேஜ் எரர் இன் த நம்பர் அப்படின்னு வந்துருச்சு. ஸோ கொஸ்டின் எழுத்து இந்த இடத்துல எழுதிட்டாலே போதும். ஹென்ஸ்ன்னு போட்டு ப்ரூவ் தட்னு கொஸ்டின் கொடுத்துருப்பாங்க, நம்ம ஹென்ஸ்ன்னு போட்டு கொஸ்டின் எழுதிடணும். பர்சன்டேஜ் எரர் இன் ஒய்னா nth root of a number. இது அப்ராக்சிமேட்லி இஸ் அப்ராக்சிமேட்லி 1 by n டைம்ஸ் இன்ட்டுனா டைம்ஸ் பர்சன்டேஜ் எரர் இன் எக்ஸ்னா நம்பர், பர்சன்டேஜ் எரர் இன் த நம்பர். ஹென்ஸ் ப்ரூவ். ஸோ இதுவும் ஒரு முக்கியமான 5 மார்க் கொஸ்டின்.